இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலகமின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இது பகுதி 3. கனடாவில் சராசரி குடும்பம் கடன் எவ்வளவு, உலகின் அதிக குடும்ப கடன் கொண்ட நாடுகள் பற்றி பார்க்க போகின்றோம். பகுதி 3 மீண்டும் வரவேற்கின்றோம். இந்த இறுதி பகுதியில் உலகிலேயே அதிக குடும்ப கடன் கொண்ட நாடுகள் எவை என்பதை பார்ப்போம். குறிப்பாக G7 நாடுகளில் ஏன் கனடா முதலிடத்தில் உள்ளது என்பதையும் அறிந்து கொள்வோம். பார்ப்போமா? 7வதாக ஐக்கிய ராச்சியம், யுனைடெட் கிங்டம். ஒரு நபருக்கான சராசரி கடன் 72,637 அமெரிக்க டாலர்கள். ஜிடிபியில் குடும்ப கடன் 76.1% இருக்கின்றது. ஐக்கிய ராச்சியத்தில் குடும்ப கடன் ஐரோப்பாவில் மிக உயர்ந்த நாடுகளில் ஒன்றாக உள்ளது. அதிக வீட்டு விலைகள், உயர்ந்த வீட்டுக்கடன் மற்றும் வட்டி, கிரெடிட் கார்டு பயன்பாட்டின் அதிகரிப்பு ஆகியவை குடும்பங்களின் நிதி சுமையை அதிகப்படுத்தி உள்ளன. கொரோனா காலத்துக்கு பிறகு கடன் சற்று குறைந்திருந்தாலும் தற்போதைய வட்டி விகிதங்கள் பல குடும்பங்களுக்கு இன்னும் சவாலாகவே உள்ளன. 6வதாக சிங்கப்பூர். சராசரி கடன் 72,644 அமெரிக்க டாலர்கள். ஜிடிபியில் குடும்ப கடன் 44.3% ஆகும். சிங்கப்பூர் சமீப ஆண்டுகளில் குடும்பங்களின் நிதியிலேயே குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தி உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்ததால் கடன் வாங்குவது ஓரளவு உயர்ந்திருந்தாலும் சம்பள உயர்வும் குடும்பங்களின் சொத்து மதிப்பும் வேகமாக அதிகரித்ததால் கடன் சுமை கட்டுக்குள் உள்ளது. 5வதாக அமெரிக்கா. சராசரி கடன் 85,345 அமெரிக்க டாலர்கள். ஜிடிபியில் குடும்ப கடன் 69% இருக்கின்றது. அமெரிக்காவின் குடும்ப கடன் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் உள்ளது. கிரெடிட் கார்டு கடன் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. மேலும் வாகன கடன்களை செலுத்த தவறுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. இருப்பினும் பல வீட்டு உரிமையாளர்கள் குறைந்த வட்டியில் நீண்டகால நிலையான ஃபிக்ஸ்ட் ரேட் வீட்டுக்கடன் பெற்றிருப்பதால் வட்டி உயர்வின் தாக்கம் அவர்களுக்கு குறைவாகவே உள்ளது. 4வதாக கனடா. ஒரு நபருக்கான சராசரி கடன் 88,242 அமெரிக்க டாலர்கள். ஜிடிபியில் குடும்ப கடன் 100% ஆகும். G7 நாடுகளில் அதிக குடும்ப கடன் கொண்ட நாடு கனடா. இதற்கு முக்கிய காரணம் நாட்டின் தொடர்ந்து உயர்ந்து வரும் வீட்டு விலைகளாகும். இதனால் வீட்டு கடன்கள் மிக அதிகரித்துள்ளது. அதோடு அன்றாட வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க பல கனடியர்கள் கிரெடிட் கார்டுகள் மற்றும் தனிநபர் கடன்களை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். உயர்ந்த வட்டி விகிதங்களும் சேர்ந்து வீட்டு கடன் அல்லாத பிற கடன்களை செலுத்த தவறுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. 3வதாக நெதர்லாந்து. நெதர்லாந்து சராசரி கடன் 115,991 அமெரிக்க டாலர்கள். ஜிடிபியில் குடும்ப கடன் 93.6% ஆகும். நெதர்லாந்தின் குடும்ப கடன் மிக அதிகமாக இருப்பதற்கான முக்கிய காரணம் வீட்டு கடன்களே. அந்த நாட்டிலே பெரும்பாலானோர் நீண்டகால நிலையான வட்டி கொண்ட வீட்டு கடன்களை பெற்றிருப்பதால் தற்போதைய வட்டி உயர்வின் தாக்கம் குறைவாக இருக்கின்றது. 2வதாக ஆஸ்திரேலியா. சராசரி கடன் 129,464 அமெரிக்கன் டாலர்களாகும். ஜிடிபியில் குடும்ப கடன் 112% இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தில் மிக பெரிய பலவீனமாக குடும்ப கடன் கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக வீட்டு விலைகள் அதிகரித்ததால் மக்கள் அதிக அளவில் வீட்டுக்கடன் வாங்கியுள்ளனர். பெரும்பாலான குடும்பங்கள் இன்னும் கடன்களை செலுத்தி வந்தாலும் வட்டி விகிதங்கள் உயர்ந்து வருவதால் நிதி சுமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. 1வதாக இருப்பது சுவிட்சர்லாந்து. ஒரு தனிநபருக்கான கடன் 233,584 அமெரிக்கன் டாலர். ஜிடிபியில் குடும்ப கடன் 125% ஆகும். உலகிலேயே அதிக குடும்ப கடன் கொண்ட நாடு சுவிட்சர்லாந்து. அந்நாட்டில் வீடு சொந்தமாக வைத்திருப்போர் எண்ணிக்கை அதிகமாக இல்லாவிட்டாலும் வீட்டு விலைகள் மிகவும் உயர்ந்திருப்பதால் வீட்டு கடன்களின் அளவு மிக அதிகமாக உள்ளது. மேலும் உயர்ந்த மருத்துவ செலவுகளும் குடும்ப கடனை அதிகரிக்கின்றன. ஆனால் உலகின் மிக உயர்ந்த சம்பளங்களும் அதிக தனிநபர் சொத்தும்
சொத்து மதிப்பும் இருப்பதால் பெரும்பாலான சுவிஸ் குடும்பங்கள் தங்களின் கடன்களை வெற்றிகரமாக நிர்வகித்து வருகின்றன. முடிவாக, இன்றைய உலகின் குடும்ப கடன் என்பது பல நாடுகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சவாலாக மாறியுள்ளது. வீடு வாங்குவது, கல்வியில் முதலீடு செய்வது அல்லது வாழ்க்கையை முன்னேற்றுவது போன்ற நல்ல காரணங்களுக்காக கடன் வாங்கப்படலாம். ஆனால் வருமானத்தை விட வாழ்க்கை செலவும் வட்டி விகிதங்களும் வேகமாக உயரும் பொழுது அதே கடன் பெரிய சுமையாக மாறிவிடுகின்றது. இந்தியா, இந்தோனேசியா, மெக்சிகோ போன்ற நாடுகளில் குடும்ப கடன் இன்னும் குறைவாக உள்ளது. ஆனால் கடன் ஆஸ்திரேலியா மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் உலகின் மிக உயர்ந்த குடும்ப கடன் சுமையை எதிர்கொண்டு வருகின்றன. குறிப்பாக G7 நாடுகளில் கனடா முதலிடத்தில் இருப்பது அதிகரித்து வரும் வீட்டு விலைகள் மற்றும் நுகர்வோர் கடன்களின் பயன்பாடு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இதே வேளையில் இந்த அதிகரித்து வருவதற்கான காரணம் குடிவரவும் ஒன்றாக இருக்கின்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உலக நாடுகள், பொருளாதாரம் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து அறிய எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். எனவே இதை உங்களுக்கு விருப்பமானவருடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பு கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.